உலகக்கோப்பை டி20 சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை டி20 போட்டிகள் இந்தியா, இலங்கை நாடுகளில் நடந்து வருகின்றன. லீக் சுற்றுகளில் நடந்த 40 போட்டிகளின் முடிவில் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற 8 அணிகள் தலா 4 அணிகள் கொண்ட இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் 1இல் உள்ள இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான முதல் போட்டி அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து தென்னாப்பிரிக்காவின் துவக்க வீரர்களாக கேப்டன் எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக் ஆகியோர் களம் இறங்கினர். முதல் 4 ஓவரில் 20 ரன்களுக்குள் முக்கியமான 3 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா திணறியது. இருப்பினும் அடுத்த இணை சேர்ந்த டெவால்ட் ப்ரூவிஸ், டேவிட் மில்லர் ஆகிய இணை சிறப்பாக ஆடி ரன்களை குவித்தது. இதன் மூலம் 20 ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து களம் இறங்கிய இந்திய அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 111 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முன்னதாக உலகக்கோப்பை டி20 குரூப் 2 பிரிவில் சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் பலேகலே நகரில் நடைபெற்றது. அதில் இங்கிலாந்து, இலங்கை அணிகள் மோதின. முதலில் ஆடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்தது. பின்னர் 147 ரன்கள் என்ற இலக்குடன் இலங்கை அணி களம் இறங்கியது. பேட்டிங்கில் சொதப்பிய இங்கிலாந்து அணி பந்து வீச்சில் அதகலப்படுத்தியது. இதனால் 16.4 ஓவரில் இலங்கை அணி 95 ரன்களுக்குள் சுருண்டது. இதன் மூலம் 51 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றியை பதிவு செய்தது. உலகளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் குறித்த செய்திகளை இந்த விரைவு தொகுப்பில் பார்க்கலாம். டி20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வீழ்த்தியது. இலங்கை பல்லேகலே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின. முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி 20 ஓவர்களில் 146 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி 16.4 ஓவர்களில் 95 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 51 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை டி20 சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. ஐசிசி உலகக்கோப்பை டி20 போட்டிகள் இந்தியா, இலங்கை நாடுகளில் நடந்து வருகின்றன. லீக் சுற்றுகளில் நடந்த 40 போட்டிகளின் முடிவில் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்ற 8 அணிகள் தலா 4 அணிகள் கொண்ட இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் 1இல் உள்ள இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையிலான முதல் போட்டி அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்றது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதனையடுத்து தென்னாப்பிரிக்காவின் துவக்க வீரர்களாக கேப்டன் எய்டன் மார்க்ரம், குவிண்டன் டிகாக் ஆகியோர் களம் இறங்கினர். முதல் 4 ஓவரில் 20 ரன்களுக்குள் முக்கியமான 3 விக்கெட்டுகளை இழந்து தென்னாப்பிரிக்கா திணறியது. இருப்பினும் அடுத்த இணை சேர்ந்த டெவால்ட் ப்ரூவிஸ், டேவிட் மில்லர் ஆகிய இணை சிறப்பாக ஆடி ரன்களை குவித்தது. இதன் மூலம் 20 ஓவரில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து களம் இறங்கிய இந்திய அணி 18.5 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 111 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்க அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முன்னதாக உலகக்கோப்பை டி20 குரூப் 2 பிரிவில் சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் பலேகலே நகரில் நடைபெற்றது. அதில் இங்கிலாந்து, இலங்கை அணிகள் மோதின. முதலில் ஆடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்தது. பின்னர் 147 ரன்கள் என்ற இலக்குடன் இலங்கை அணி களம் இறங்கியது. பேட்டிங்கில் சொதப்பிய இங்கிலாந்து அணி பந்து வீச்சில் அதகலப்படுத்தியது. இதனால் 16.4 ஓவரில் இலங்கை அணி 95 ரன்களுக்குள் சுருண்டது. இதன் மூலம் 51 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றியை பதிவு செய்தது.